எங்க எல்லாருக்கும் சமைக்க தெரியுமா? நல்லா உங்களுக்கு முதல்ல சமைக்க தெரியுமான்றதுதான் பிரச்சனை. லேட்டா எந்திரிக்கும் போது உங்க மாமியார் என்ன சொல்லலாம்? கேள்வியே கேட்க கூடாது சார். டீ எடுத்துன்னு வந்து கையில கொடுத்துருங்க. இப்ப நான் எப்பயுமே வந்து நைட் லேட்டா தான் தூங்கி காலையில லேட்டா தான் எந்திரிப்பேன். சோ என்ன கேட்கவே கூடாது. எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? 9:30. வேலைக்கு போகாம வீட்டுல மருமக வந்து கட்டில படுத்துக்கிட்டு மாமியார் வேலை செய்யுமா? எந்த ஒரு 9 மணி வீட்டுக்காரர் வேலைக்கு போறவருக்கு நீ 10 மணிக்கு எழுந்து அவருக்கு என்ன டிஃபன் செஞ்சு கொடுப்ப? சார் அதான் இப்ப மெய்ட்லாம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்களே சார். மார்னிங் மட்டும் அவங்க வந்து செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா நான் கேட்க மாட்டேன். அதே போல எங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கா, எங்க வீட்டுக்கு அடிக்கடி வருவா, நீ ஒத்துக்கணும். இல்ல சார், பிராக்டிக்கலா கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா தான் இருக்கும். இப்ப நான் ஒரு நாள் சமைச்சேன்னா போர் அடிச்சிடும் சார். டிஃப்ரெண்டா சாப்பிடணும்ல, அதனால அவங்க பையன் சமைச்சா நல்லா இருக்கும். இவங்க வந்து வீட்டுல அவங்க அம்மா எதுவும் வேலை வாங்க மாட்டாங்களாம். ஆனா போற இடத்துல மட்டும் பையன் வந்து ஷேர் பண்ணி வேலை செய்யணுமா. All contents provided by this channel is meant for educational purpose only. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். எனக்கு வரப்போகிற மருமகள் எப்படி இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருப்பதை போலவே எனக்கு வரப்போகிற மாமியார் எப்படி இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. எப்படி 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 இப்படி இப்படி இருக்கணும். இன்னைக்கு அது ஒரு டிமாண்டாகவும் வைக்கிறாங்க. சோ இந்த பக்கம் திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் செதறி உழுந்த பள்ளி மிட்டாய் மாதிரி கலர் கலரா வராளுங்களே. எதிர்கால மருமகள்கள், இந்த வயதுல திருமணம் வயதில் இருக்கக்கூடிய பையன்களை வச்சிருக்கக்கூடிய அம்மாக்கள், எதிர்கால மாமியார்கள் 2 பேரும் ஒரு இடத்துல சந்திக்கிறீங்க. முதல் முறையா பேசுறோம். மனசு விட்டு பேசு. மருமகள்கள் என் மாமியார் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு வச்சுக்காங்க. நிறைய ட்ரீம் இருக்கு. அதை சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். 10 வருஷத்துக்கு முன்னால மை ட்ரீம் மருமகள் அப்படின்னு இருந்த காலகட்டம் போய் இன்னைக்கு மை ட்ரீம் மாமியார். அதுதான் இன்றைக்கு நீ ஆனா பேச இருக்கிறது. இப்பவே லேட்டு சட்டு புட்டு ஆரம்பிங்கயா. ஓகே, இந்த மை ட்ரீம் மாமியாருங்கிற ஒரு வார்த்தையை கேட்கும் போது எனக்கு வருத்தமா இருக்குங்கிறவங்க யார்? இப்ப அவங்களுடைய ட்ரீமுக்கு நாங்க மாற வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோம். வேற வழி இல்லடா கண்ணா. பையனுடைய ட்ரீமும் அங்க அடிபட்டு போயிடுது, எங்களுடைய ட்ரீமும் அடிபட்டு போயிடுது. மை ஃபேமிலி டோட்டல் டேமேஜ். இப்ப மருமகளுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி எங்களை நாங்க மாத்திக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அங்க நாங்க தள்ளப்பட்டோம். வேற யாருக்கெல்லாம் மை ட்ரீம் மாமியாருங்கிறத கேட்கவே வருத்தமா இருக்கு. அந்த குடிமையை வாயாலே எப்படினே சொல்லுவேன். நாங்க அதை மிஸ் பண்ணிட்டோமேன்னு கஷ்டப்படுறோம். உங்களுக்கு போச்சே. கண்டிப்பா இது ஒரு சான்ஸ் எங்களுக்கு இல்லையே. எங்களுக்கு எல்லாம் இப்படி ஒரு சான்ஸ் வரலையேன்னு நாங்களே ஏங்கிக்கிட்டு இருக்கோம். இல்லையாடி? எங்க மாமியாரு அவங்க நினைச்ச மாதிரி எங்களை கொண்டு வந்தாங்க. எங்களுக்கு இப்ப அந்த சான்ஸ் எதுக்குமே இல்லாம பண்ணிட்டாங்க. இது என்ன ஜனாதிபதி சான்ஸா? சில நேரங்கள்ல ஒரு சில பேட்ச் இக்கட்டான பேட்சா மாட்டிக்கும். அதாவது உங்களுக்கு வாய்ப்பே இல்ல, ஆனா உங்க காலம் வர்றப்ப உங்களுக்கு வாய்ப்பு இல்ல. அப்ப நான் மட்டும் நான் இழுத்து வரேனா? ஓகே, இப்ப கேள்விகளுக்கு போவோம். அதாவது பெண் பார்க்க வருகிற போது பாட்டு பாடுவாங்க, நடந்து வாம்பாங்க. சமந்தி உங்க பொண்ணுக்கு பாட தெரியுமாக்கும்? தெரு தெருவா பாட வச்சு பிச்சை எடுக்க போறியா? அப்புறம் எங்க பேசுவாங்க, சிரிம்பாங்க. இது என் மாமியார் எப்படி இருக்க வேண்டும்ங்கிற காலகட்டம். அப்ப நீங்க இதெல்லாம் பண்ணி காமிங்க அப்படின்னா அதை உங்களுக்கு கேட்கலாம். யாரா இருக்கீங்களா? இருந்தா தைரியமா சொல்லுங்க. கம் அவுட். தினமும் நீங்க லேட்டா எந்திரிச்சா ஒரு நாள் இல்ல, லேட்டா எந்திரிக்கும் போது உங்க மாமியார் என்ன சொல்லலாம்? காலையில சாப்பிட என்ன வேணும்? 9 மணிக்கு வர என்ன சாப்பிட வேணும்? ஏதோ உங்களால முடிஞ்ச மாதிரி இட்லி, தோசை, ஆப்பம். காலைல எழுந்தோடனே காஃபி போடலையா, ஏன் இவ்வளவு லேட்டா எழுந்திருக்க, இன்னும் சமைக்க ஆரம்பிக்கலையா அப்படின்னு கேட்க கூடாது. 9 மணிக்கு எந்திரச்சா குடும்பம் குளு. கேள்வியே கேட்க கூடாது சார். டீ எடுத்துன்னு வந்து கையில கொடுத்துருங்க. டீ எடுத்து கொடுத்துரு. ஈ குடிச்சா மாதிரி தாண்டா. ஏன்னா காலைல எழுந்தோடனே வேலை செய்யறத வந்து மண்டையில ஏத்துற மாதிரி இருக்கும் சார். மார்னிங் எந்திரிச்ச உடனே மூட கெடுக்கிற மாதிரி இதெல்லாம் கேட்க கூடாது. எங்க கிட்ட முறைச்சிட்டியே, மாமியார் கொடுமைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். மகளிர் அமைப்புல சொல்லி உங்களை உள்ளதல நசிக்கிடுவோம். இப்ப நான் எப்பயுமே வந்து நைட் லேட்டா தான் தூங்கி காலையில லேட்டா தான் எந்திரிப்பேன். சோ அது என்னோட படிக்கிற காலத்துல இருந்தும் அப்படிதான், ஒர்க்கும் அப்படிதான். சின்ன வயசுல இருந்து அப்படியே ஊறிடுச்சு சார். அப்ப அது ஒண்ணும் செய்ய முடியாது. பட் ஆனா அதுக்காக நான் வேலை எல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்ல, அதுக்கேத்த மாதிரி நான் செஞ்சுப்பேன். சோ என்ன கேட்கவே கூடாது. கேட்கவே கூடாது. எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? 9:30. 9:10 மணி தான். அது ஃபர்ஸ்ட் உருப்புடும் நீங்க நினைக்கிறீங்க. இவங்க சொன்னதுல எதெல்லாம் ஏற்புக்குரியது, இதெல்லாம் முடியாது. எதுவுமே ஏத்துக்க முடியாது. இந்த பொண்ணு சொன்னாங்க லேட்டா எழுந்து வேலை செய்வோம் நாங்க. நீங்க செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். ஒரு 9 மணி 9:30 மணிக்கு வீட்டுக்காரர் வேலைக்கு போறவருக்கு நீ 10 மணிக்கு எழுந்து என்ன வேலை செய்வ, அவருக்கு என்ன டிஃபன் செஞ்சு கொடுப்ப? ஐ டோன்ட் கேர். நானே எல்லா வேலையும் முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் நீ எழுந்து என்ன வேலை பார்ப்ப? திங்க வேண்டியது தூங்க வேண்டியது, மறுபடியும் திங்க வேண்டியது தூங்க வேண்டியது. இப்ப அம்மானா நான் ஏந்திரிக்கிறேன் அப்படின்னாக்கா அவங்க வந்து எனக்கு ஜூஸ் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. நான் இதெல்லாம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. நினைச்சு கூட பாக்கடா நீ. இப்ப எனக்கு தெரியும் அடுத்த நாள் இந்த வேலை இருக்குன்ட்டு. அதுக்கேத்த மாதிரி நான் நைட்டே எல்லாமே பண்ணிட்டு கரெக்டா அதுக்கேத்த மாதிரி பண்ணிடுவேன்னு தான் நான் சொல்றேன். நான் செய்ய மாட்டேன்னு சொல்ல. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும். ஆனா என்ன சீக்கிரமா 6 மணி 5 மணிக்கெல்லாம் என்னால எழுந்திரிக்க முடியவே முடியாது. கோடி ரூபாய் கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அதுல முதல் விஷயம் இது. காலையில செய்ய வேண்டிய வேலையை நான் நைட்டே முடிச்சிட்டு நான் லேட்டா தூங்கி எழுந்திருப்பேன்றீங்க. Because basically I am சோம்பேறிங்க. காலையில எழுந்து டிஃபன் செய்யணும், அது எப்படி கொடுப்பீங்க? அதுதான் நான் சொல்றேன். அதனாலதான் இவ்வளவு நாள் பண்ணிக்காம இருக்கிறேனே, அதுக்கு தான் சொல்றேன். ஆக வேலையே செய்யாம தின்னுட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அது யார் அக்செப்ட் பண்ணி எந்த மாமியார் வராங்களோ என்னால எழ முடியாது. ஏர்லி மார்னிங் நீங்க செய்யுங்க கோலம் போடுறத.
நடக்கிறத பேசு. நான் எழுந்து சமையல் வேலையை ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு சார், சந்தோஷமா ஏத்துப்போம். நான் ஒரு நாளைக்கு துணியை துவைச்சேன்னா நீ ஒரு நாளைக்கு துணியை துவைக்கணும். நான் டெய்லி 9 மணிக்கு எழுந்திரிச்சு நான் அதுக்கப்புறம் வேலையெல்லாம் பாத்துக்கிறேன். நான் 9 மணிக்குள்ள வேலையெல்லாம் முடிச்சிருவேன். நீ எழுந்து என்ன வேலை செய்வ? சாப்பிட்டமா தூங்கணுமா, விடிஞ்செந்திரிச்சு சாப்பிட்டமா தூங்கணுமான்னு இருக்கணும். சார் அதான் இப்ப மெய்ட்லாம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்களே சார். மார்னிங் மட்டும் அவங்க வந்து செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா சார் எனக்கு பின்னாடி அந்த குடும்பத்தை நீ தான் பாத்துக்கணும். இனிமே நடக்க போற நல்லது கெட்டது எல்லாத்துலயும் உனக்கும் பங்கு இருக்கு. அப்ப நான் இல்லாத காலத்திலயும் நீ 9 மணி 10 மணிக்கு எழுந்தீங்கன்னா அந்த குடும்பம் எப்படி ஆகும்? எப்படி அதை கொண்டு போக முடியும் உன்னால? கடமையை செய்யும் நேரத்தில் கண்டபடி தூங்காதே. அதான் சார் அப்ப இவங்க இவ்வளவு தூரம் பேசுறதுனால நான் அக்செப்ட் தான் பண்ணிக்கணும். ஆனா வந்து அதுல எனக்கு விருப்பம் இருக்காது. மெய்டே அந்த குடும்பத்தை கொண்டு போவாங்கன்னா நீ அந்த இடத்துல வேணாமா? இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீ ஒரு குடும்பத்தினுடைய ஒரு ஆளுமை இல்லையா? அந்த வீட்டுக்கு ஆண் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு பெண்ணும் முக்கியம். ஒரு பொண்ணு நினைச்சா எதை வேணாலும் சாதிக்கலாங்க. உங்ககிட்ட அவ்வளவு சமாச்சாரம் இருக்கு. இந்த ஃபேமிலியோட கல்ச்சர் என்ன ஆகும், அந்த ஃபேமிலியோட டிசிப்ளின் என்ன ஆகும், அது ஒரு பெரிய கேள்வி இல்லையா? ஓகே சார், டிசிப்ளின் கெட்டு போக கூடாதுன்றதுக்காக நான் சீக்கிரமா எழுந்திருக்க ட்ரை பண்ணுவேன். மணி 11 தான் ஆகுதா? இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சிட்டா? ஆனா அந்த இடத்துல நான் நடிக்க தான் செய்ய முடியும்ன்றது நான் என்னதான் சொல்லிட்டு இருக்கேன். நான் அது மத்தபடி ஒரு பொதுவா குடும்பமா சொல்றேன். நீங்க நடிக்கணும் நாங்க இதே இல்ல. ஐயோ எல்லா பக்கம் மனக்கட்டா. நீங்க இவங்க சொல்றாங்க 9 மணிக்கு எந்திரிச்சா இது சொல்லணும், அதாவது காஃபி போட்டு கொடுக்கணும். தம்பி சொல்றது வேடிக்கையா இருக்கு. என்னம்மா லேட் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கணும் அப்படின்லாம் இவங்க சொல்றாங்க. ஆனா உண்மையா 9 மணிக்கு எந்திரிச்சா நீங்க என்ன சொல்லுவீங்க? இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்கக்கூடாது. கிளம்பு மாத்தா விட்டுக்கு. கிளம்பு. அங்க பேசுறதுக்கு ஒண்ணுமே இருக்காதுங்க சார். ஏன்னா இப்ப இருக்க ஜெனரேஷன் வந்து எது சொன்னாலும் ரொம்ப ஹை லெவல்ல எடுத்துப்பாங்க. 10 மணிக்கு முன்னாடி என்னை யாருமே எழுப்ப கூடாது. இந்த வீட்ல நான் வரதுக்கு முன்னாடி நீங்க தானே வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க, அதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்க. அதனால நம்ம அங்க பேசுறதுக்கே இடம் இருக்காது. சார் நானே கண்டிஷனாவே சொல்லிடுவேன் சார். காலையில 7 மணிக்கெல்லாம் நீ எழுந்திரிச்சிட்டோமா, இவ்வளவு நேரம்லாம் குடும்பத்துல தூங்க கூடாது. இதுவே என் கட்டளை, என் கட்டளையே சாசனம். சார் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சினிமா பார்த்துட்டு வரோம் திடீர்னு ஒரு நாள், சண்டே ஒரு நாள் எடுத்துக்கலாம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்ல உசுறு வாழ முடியும். எப்பவுமே இது மாதிரி ஏஞ்சி வந்தா என் பதில் என்ன தெரியுமா? ஏமா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டேன்? ரொம்ப சீக்கிரம் வந்துட்டேன், போய் படுத்துக்கமா. இதுக்கெல்லாம் நான் வருத்தப்பட மாட்டேங்க. இதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணிக்கவே மாட்டேன். நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சார். எவ்வளவு நேரம் வேணாலும் தூங்கட்டும். நான் மார்னிங் நானும் உங்க மாமனாரும் சேர்ந்து செஞ்சிடறோம். ஈவினிங் நீங்க செஞ்சுக்கோங்க. நீ அப்படி வரியா? ஓ பிரேக்ஃபாஸ்ட் நான் பாத்துக்கறேன், நீ எப்ப வேணாலும் எந்திரிச்சுக்க. ஷிஃப்ட் போட்டு செஞ்சு. ஓகே, ஷிஃப்ட் போட்டு மத்தியானத்துக்கு மேல நீ பாத்துக்க. தாராளமா செஞ்சு. ரைட். எதையுமே அவங்க போக்குல விட்டு பிடிக்கணும்க்கா. இப்போ அடுத்து வேற என்ன எதிர்பார்ப்புகள்? ஃபர்ஸ்ட் ஹைட் செக் பண்ணுவேன் சார். ஹைட் செக் பண்ணு. ஹைட் செக் பண்ணுவேன். ஏன் ஹைட் இருக்கணும்? என்னை விட ரொம்ப ஹைட்டா இருந்தா அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இது இருக்கும். ரொம்ப புதுசா இருக்கு. புதிதா இருக்கு. என்ன ரீசன் வாங்கல கீழே? என்ன காரணம்? சொல்லிரவா? சொல்லுங்க. அவங்க கை வாட்டத்துக்கு வச்சிருவாங்க சார். இப்போ ஒரு பொருள் எடுக்கிறோம் அப்படின்னும் போது இந்த பொருள் அவங்க கை வாட்டத்துக்கு வச்சிருவாங்க சார். கிரிஞ்சுங்க. கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. சத்தியமா நான் வேற மாதிரி நினைச்சேன். இந்த பொண்ணு என்ன இதெல்லாம் யோசிக்குதுன்னு. ஆனா ரொம்ப பிராக்டிகலா யோசிக்கிறோம். உப்பு முதல் தூக்கி இங்க வச்சுட்டா நம்ம எப்படி எடுக்கணும் சார்? ஆட தெரியாத சிலுக்கு கால்ல சுலுக்குன்னு சொன்னாலாம். அந்த கதையா இருக்குடா. நீங்க செக் பண்ணீங்க உங்களுக்கு தோதான மாமியார் இங்க யார் இருக்கான்னு? இல்ல எந்திரிங்க, அப்பதான் பார்க்க முடியும். எவ்வளவு காலமா பிள்ளைங்க எவ்வளவு செஞ்சிருக்கு பண்ணிருக்கு பொண்ணு பார்க்க போனப்ப. ஆனா சில பேர்லாம் இங்க பக்கா மாமியார். அதனால நீ என்ன எந்திரிக்க சொல்றது? அப்படி எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குடா. அது அப்படியே பத்திரமா முடிவே. எந்த மாமியார் இப்போ? லீலா ஆண்டி. அவங்க எப்படி தெரியும் உங்களுக்கு? நான் பேசிட்டோம். ஓ பேசிட்டு வந்தீங்களா? நல்ல ஜாலியா பேசுவாங்க. ஜாலியா பேசுறாங்களா? லூசு, மென்ட்லி, பைத்தியம். கொஞ்சம் இன்ச்சு. இது ஓகே. இது ஓகே. அட தற்குறி நாயங்களா. ஆனா பையன் என்ன விட இவ்வளவு உயரம் இருக்கணும், இவ்வளவு கம்மியா இருக்குன்னு பேசி கேட்டிருக்கேன். முதல் முறையா மாமியார் இவ்வளவு உயரம் இருக்குன்னு இது பண்ணது நீங்க தான். Thank you யுவர் ஆனர். Thank you. அடுத்தது என்ன செய்ய சொல்ல போகிறீர்கள்? நான் ஆர்டிஸ்ட். சோ எனக்கு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. Is it? அதுல அவங்க எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஆர் அவங்களுக்கு ஓகேவா அந்த மாதிரி நான் क्वेश्चन பண்ணுவேன். நான் ஒன்னு சொல்றேன்னு தப்பா எடுத்துக்க கூடாது. நீங்க என்ன குடும்பம் நடத்துறீங்களா இல்ல தெருக்கூத்து நடத்துறீங்களா? அவங்க இன்ஸ்டால எந்த மாதிரி ஃபீட்ஸ் போடுவாங்க, அவங்க போஸ்ட் பண்ணுவாங்களா இல்ல இன்னொருத்தவங்கள பாக்குறதுக்காக மட்டும் ப்ரொஃபைல் வச்சிருக்காங்க? பைத்தியக்காரங்களாடா நீங்க. என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? எதற்காக சோஷியல் மீடியாவில் இருக்கிறீர்கள்னு கேக்குறாப்ல. இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் பாத்துக்கிறதுக்காக, ரசிக்கிறதுக்காக. ஐயோ சாமி. நான் பியூட்டிஷியன் சார், மேக்கப் ஆர்டிஸ்ட். சோ அதனால நிறைய போட்டோஸ் நானும் போஸ்ட் பண்றேன். ஓகே உட்காருங்க. இப்போ எந்த மாமியாரை சூஸ் பண்ணுவீங்க? இரியா யோசிக்க அப்படியா? அப்ப யோசி. என்னோட ப்ரொஃபஷன் வச்சு பாக்கும்போது நான் அவங்க பியூட்டிஷியன் சொன்னாங்கல்ல, அவங்கள நான் சூஸ் பண்ணுவேன். வெரி குட் ஃபேமிலி கேட். வீட்டுக்கு கூட்டி போய் விளக்கேத்த வச்சோன்னு வையே, விளக்கெரியாது, வீடே எரிஞ்சு போயிடும். ஏன்னா அவங்க வந்து ரீல்ஸ் அது எல்லாம் கொஞ்சம் பாத்துட்டு இருப்பாங்க. அண்ட் மேக்கப் ரிலேட்டடா நான் நிறைய தெரிஞ்சுக்கலாம். வெரி குட் பிரில்லியன்ட். ஸோ மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படிங்கும்போது அவங்க நிறைய பேரை மீட் பண்ணிருப்பாங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் வைப் செட் ஆகும். குடும்பத்துக்கேத்த குத்து விளக்கு நீதாம்மா. அந்த பொண்ணு உங்களை செலக்ட் பண்ணிருக்காங்க மாமியார், அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது வந்து ரீலுக்கு வேணா செட் ஆகும்ல சார், ரியலுக்கு செட் ஆகாதுல்ல. இந்த தெளிவு
உங்களை எங்கேயோ கொண்டு போக போகுது. வேற என்ன மாமியாரை செய்ய சொல்ல போகிறீர்கள்? மூவி டைலாக்ஸ் கேட்பேன் சார். இப்போ நடுவில் பேசும்போது ஒரு சில இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் சார். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லி. நான் சோனமுத்தா போச்சா அப்படின்ற மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம் சார். இவங்களுக்கு இதெல்லாம் கன்வே ஆகுதா? ஏன்னா வந்து அவங்க ஏன் வைப்ல வாயில நல்லா வருது சொல்ல முடியல. அத உங்க லாங்குவேஜ் புரியணும்ன்றதுக்காண்டி லாங்குவேஜ் புரியணும் அப்படின்னு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே சற்று வித்தியாசமாகவே இருக்கேமா. எல்லாரும் பண்ற மாதிரி பண்ண மாட்டேன், ஏதாவது வித்தியாசமா தான் பண்ணுவேன். குமுதா ஹாப்பியா? குமுதா ஹாப்பி என்னாச்சு? இது உனக்கு தேவையா? இது உனக்கு தேவையா? இந்த அவமானம் உனக்கு தேவையா? இது உனக்கு தேவையா? பரவாயில்ல, ஏதோ போட்டி நல்லா இருக்கு. அடுத்த டைலாக். இப்ப நான் என்ன உன்கிட்ட சொல்றது? நீயே 2 டைலாக் தான் வச்சிருக்க, உனக்கு 20 மாமியாரா? ஃப்ளோல வரும் ஃப்ளோல சார். சொல்லுமா. அடுத்து நீ தான் தைரியமானவளே, சொல்லு பாப்போம். சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. நீ தான் தைரியமானவளாச்சே, சொல்லு பாப்பா. உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணா பேசு. நீ எப்படி ஆளு? சார் இதெல்லாம் டைலாக் தான் சார். ஆனா எல்லாரும் சேர்ந்து இப்படி மருமக வந்து பேசி சிரிச்சிட்டு இருந்தா யாராவது திடீர்னு கெஸ்ட்டுங்க வந்தா நல்லா இருக்காது இல்லைங்க சார்? கெஸ்ட் டஸ்ட் இது ரெண்டுத்தையும் வீட்டுக்குள்ள ரொம்ப நாளைக்கு வச்ச கூடாது. கெஸ்ட் வரையில ரொம்ப நல்லா இருக்காதுல. நான் அப்ப பூமர் ஆன்ட்டின்னு சொல்றேன் சார் பட்டுன்னு. ஓகே, வேற என்ன செய்ய சொல்லுவீங்க மாமியார்? எஸ் சார், நான் பாட்டு பாட சொல்லணும்னு பாட்டு பாட ஆசைப்படுறேன். சொல்லணும். அது ஏன்னாக்கா நான் வந்து ஒரு சிங்கர். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு பாட்ட தெரியணும். யாராவது பாட தெரிந்த 3 மாமியார்கள் பாடலாம்பா. செலக்ட் பண்ணாங்கன்னா பண்ணிக்கிட்டு. அடிக்கடி நீங்கள் அம்மா வீட்டிற்கு போனால் உங்க மாமியார் என்ன சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்க? இன்னுமே சொல்லக்கூடாது சார். நெக்ஸ்ட் எப்ப போற அப்படின்னு கேட்கணும். போய் தொலை. எது போய் தொலையா? ஆனா நீ ஒரு மாமியார் தேர்ற, அது இன்னும் பிறக்கல, ரைட்டா? இன்னும் 2 days இருந்துட்டு வா, பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். இருந்தாலும் உனக்கு நான் கேட்க மாட்டேன், நீங்க ஆசைப்படுறீங்க. அதே போல எங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கா, எங்க வீட்டுக்கு அடிக்கடி வருவா, நீ ஒத்துக்கணும். நீ எப்ப வரேன்னு கேட்கணும், திருப்பி எப்ப வரேன்னு நீ கேட்கணும். இதுக்கு தான் நீங்க பஞ்சாயத்துக்கு வேணுங்கிறது. இந்த டீல் ஓகேன்னு கேக்குறாங்க. இல்ல சார், பிராக்டிகலா கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா தான் இருக்கும். அவங்களும் உங்களை மாதிரி தானே, பொண்ணு தானே. அது நீ இப்படி எங்களை மடக்கவே நான் எதிர்பார்க்கவே இல்ல. உண்மையிலேயே அம்மா வீட்டுக்கு அடிக்கடி போனால் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா மரியாதை இருக்காது. மரியாதை இருக்காது. மரியாதை இருக்காது. அம்மா சொல்றதுலயும் நியாயம் இருக்கு சார். நான் என்ன சொல்லணும்னா, இனிமேல் இது நம்ம வீடுமா, எப்போ ஒரு வாட்டி அங்க போயிட்டு வா, நம்ம வீட்டுல நம்ம இருக்கலாம். இருக்கப்பா. எப்போ வேணா வருவேன், எப்போ வேணா போவேன், என்னன்னு கேட்க கூடாது. ஒன்ஸ் நம்மளுக்கு அது செட் ஆயிடுச்சுன்னா நம்மளே இருப்போம். நீங்களே போக சொன்னாலும் நாங்க போக மாட்டோம், நாங்க எங்க தான் இருப்போம். அப்படியா? அப்படித்தான் சார், பொண்ணு பார்க்க வரும்போது உனக்கு சமைக்க தெரியுமா அப்படின்ட்டு நான் சமைக்க ஆரம்பிச்சான்னா எல்லாரும் வாயில எச்சுதான் ஊரும். நான் என்ன கேக்குறேன்னா, எனக்கு சமைக்க தெரியுமான்னு கேக்குறாங்கல்ல, அப்ப அவங்க பையனுக்கு அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்களா? கண்டிப்பா சொல்லி கொடுத்துருக்கோம். மிளகு ரசத்துல இருந்து வடை பாயசம் வரைக்கும் அவருக்கு அத்துப்படி. சமைக்க மட்டும் வீட்டுல இருக்க எல்லா வேலையும் செய்யறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். ஏன்னா வர ஒய்ஃப்க்கு கண்டிப்பா நீயும் ஹெல்ப் பண்ணுன்றதுக்காக எல்லாத்தையும் கத்து கொடுத்துருக்கோம். புரிஞ்சதா? இப்போ நான் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஒர்க் பண்றேன் சார். மோஸ்ட்லி எங்க வீட்ல எங்க பையன் தான் தோசை சுட்டு வச்சிருப்பான், அப்ப சட்னி பண்ணுவான். ஓகே, சமைச்சு சொல்லி கொடுத்துருக்கீங்க. சமைச்சு சொல்லி கொடுத்துருக்கோம். பேட்டரி சால் போட்டு சாராயமே காய்ச்சறா, 4 வெங்காயத்தையும் மிளகாய் கிளி போட்டு சாம்பார் வைக்க முடியாதா? சார், சமைக்கிறதுக்கு அவனுக்கு தெரியணும்னா இவங்க எதுக்கு சார்? அப்படி கேளுங்க, அறி வரட்டும். சரி விடுங்க. எப்படியும் நாங்க 2 பேர் தானே லைஃப்ல வாழ போறோம். அதனால வந்து எனக்கு நான் ஒர்க் போயிட்டேன்னா அவர் சமைப்பாரு, அந்த மாதிரி கேக்குறேன். என் புள்ள பாவம் வேலை பார்த்துட்டு வீட்டுல வந்து வீட்டு வேலை பார்க்கணுமா? ஏதோ ஒரு அர்ஜென்ட் சமைச்சுக்கலாம். நீங்க வந்த அப்புறம் அவங்க சமைக்கணும்னா இப்போ டெய்லி அதே பண்ண சொல்லிடுவீங்களே. நானும் சமைப்பேன் தான் சொல்றேன். அப்படியே சமைச்சிட்டாலும் நான் ஒரு நாள் சமைச்சேன்னா அவங்க ஒரு நாள் சமைச்சேன்னா போர் அடிச்சிடும் சார். அதனால அவங்க பையன் சமைச்சா நல்லா இருக்கும். அது என்னால ஒத்துக்க முடியாது சார். நான் இருக்கிற வரைக்கும் என் பிள்ளை எந்த வேலையும் பார்க்க கூடாது சார். நான் எங்க பையனுக்கு சமைக்க சொல்லி தரல சார். ஏன்னா இந்த ப்ராப்ளம் வரும்னுட்டு சொல்லி தரல. நல்லா கொண்டாட்டிங்கலாம் நைஸ் பண்ணி தான் வண்டி ஓட்டணும். நல்லா இருந்து நல்லா சமைச்சிட்டானா சோ அவன் அதுதான் பண்ண வேண்டியதா போயிடும் சார். அவனுக்கு ப்ராப்ளம் ஆயிரும்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. ஒரு தடவை பொண்ணு பார்க்க வந்த போது ஐ டைரக்ட்லி ஆஸ்க்ட் ஹர், இந்த மாதிரி சமைக்குவீங்களா, நல்லா சமைப்பீங்களா? மாமியார். காலங்கலிகாலம் ஆயிப்போச்சு, நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி. ஆனா பாவம் மாமியார்கள்லாம் எதிர்க்கவே இல்ல. மீன் குழம்புலாம் வைக்க தெரியுமா? சோ இங்க யாருக்கு நல்ல மீன் குழம்பு வைக்க தெரியும், ஒழுங்கா சமைக்க தெரியுமான்னு கேக்குறாங்க. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. எனக்கெல்லாம் தெரியுங்க. ஐயோ, எல்லாருக்கும் சமைக்க தெரியுமா? நல்லா உங்களுக்கு முதல்ல சமைக்க தெரியுமான்றதுதான் பிரச்சனை. கேஸ் ஆன் பண்ணி ஆஃப் பண்ண தெரியும். பியூட்டிஃபுல். இந்த மாமியார் ஓகேயா? எனக்கெல்லாம் தெரியும், உனக்கு வேண்டாம். கேள்வியே கேட்க கூடாதுன்னா வாழவே முடியாதுமா. இங்க பாரு ஜோதிகா, உனக்கெல்லாம் இந்த ஜென்மத்துல கல்யாணமே ஆகாது. கேள்வி கேட்டு பதில் சொல்லணும். இப்போ நான் கேக்குறேன், சமைக்குவீங்களா, நல்லா சமைக்குவீங்களான்னா அது என்ன சமைக்குவீங்களா? இது என்ன லாங்குவேஜ் இது? அது அப்படிதான் கொஞ்சம். தமிழ கொல்றானே. அப்ப அவங்க கேட்கணும், உங்களுக்கு என்ன பிடிக்கும்? நான் மாமியாரா இருந்தா ஐ வுட் ஹவ் ஆஸ்க்ட் ஹர், உனக்கு என்னமா பிடிக்கும்? பாருங்க, இது வாதத்துக்கு வேணா நல்லா இருக்கலாம், ஆனா நடக்கிற காரியமா? இப்ப இந்த பொண்ணு இந்த கேள்வியை எழுப்பிட்டாங்க, உங்களுக்கு சமைக்க தெரியுமான்னு. சாரி, எனக்கு தெரியாது.
இவங்களை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரியோ என்ன பதில் உங்களால் சொல்ல முடியுமோ நீங்க சொல்லலாம். உனக்கு பிடிச்சதை நான் செஞ்சு தரேன், எனக்கு பிடிச்சதை நீ செஞ்சு கொடு. வாமா 2 பேரும் சேர்ந்து சமைக்கலாம். நீ உப்பு போட்டா நான் புளிய போடுறேன், நீ வெங்காயம் கிளி போட்டா சாம்பார் சமையல். உனக்கு மீன் குழம்பு வைக்க தெரியுமா? எனக்கும் வைக்க தெரியும். எது நல்லா இருக்குன்னு பார்த்து அதுக்கேத்த மாதிரி நீ ஒரு நாள் வை, நான் ஒரு நாள் வைக்கிறேன். இன்னைக்கு நீ தான் சமைக்கிற, நாளைக்கு நான் சமைப்பேன், மறுநாள் நீ சமைக்கிற. ஓகேடா, உனக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லு, நான் சமைச்சு தரேன். ஓகேவா? ஓகே 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 ஓகே. உங்களோட சேர்ந்து நாங்க மீன் குழம்பு வச்சு தரோம், பீஸா பர்கரும் உங்களோட சேர்ந்து நாங்க நல்லா சாப்பிடுறோம். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். உங்க லைஃப் ஸ்டைலுக்கு எங்களை நாங்க நல்லா மாத்திக்கிறோம். எங்க குழந்தை நீங்க சந்தோஷமா வச்சுக்கிட்டா எங்களுக்கு அது இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள விசுவாச மாமியார் அப்படிங்கிற மாதிரி நக்கல்யா அவனுக்கு. ரைட், 3வது கேள்வி போமா. குழந்தை பெற்றுக் கொள்வது என்பது என் உரிமை. குழந்தை பெற்றுக்கிறத நான் தள்ளி போடுவேன். இதை சொல்லும் போது அவர்கள் என்ன உங்களுக்கு சொல்லலாம்? வாங்க உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் வந்து கொட்டுங்க. அவங்க என்ன சொல்லணும்னா இது கம்ப்ளீட்டா உங்களோட சாய்ஸ், உங்களோட டெசிஷன், நாங்க இதுக்குள்ள இன்டர்ஃபியரே ஆக மாட்டோம். என்ன காலகாலத்துல நடக்கும் இல்ல, நாங்க பின்னோர் பிளான் பண்ணவே இல்ல. நாங்க 3 இயர்ஸ் சொல்றோம்னா ஆஃப்டர் 3 இயர்ஸ் திரும்ப கேட்க கூடாது. நாங்களா சொல்லுவோம். ஓகே, நான் சொன்ன பீரியடுக்கு அப்புறம் நீங்க வந்து நின்னுட்டு இருக்க கூடாது. ஏது எதுக்குங்கிற கேள்வியே என்கிட்ட கேட்கப்படாது. ஓகே, ஏன் தள்ளி போடுறீங்கன்னு கேட்கணும் சார். ஓகே. சோ ஒரு சஜஷன், உங்க சஜஷன் வேணும் எனக்குங்கறீங்க. சூப்பரா சூப்பர். குடும்பத்துக்கு ஏத்த குத்து விளக்கு நீதாம்மா. ஊர் என்ன பேசுன்னு வந்து சொல்லக்கூடாது சார். சொந்தக்காரவங்க இது பேசுவாங்க அது பேசுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். அது ஒரு இயற்கையான நிகழ்வு, அதை தள்ளி போடுறதோ அதெல்லாம் யார் கையிலயும் இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிறது? என்னமா நினைக்கிறேன் அதனால அது நாங்க தலையிடக்கூடாதுன்னு அவங்க சொல்லக்கூடாது சார். நான் எங்களுக்கு வயசு இருக்கும் போதே அந்த குழந்தையை நாங்க வளர்த்தி விட்டுறணும். ஏமா நீங்க பெத்து கொடுங்கம்மா, நாங்க இருக்க, நாங்க வளர்த்துறோம், எங்களோட வேலையே அதுதான். ஒரு ஜென்யூன் ரீசன் என்னன்னா அந்த மாதிரி பிளான் பண்றதை திருப்பி ரீகன்சிடர் பண்ண சொல்லு. ஜென்யூன் ரீசன் இல்லனா ஒரு கன்சிடர் பண்ணுங்க திருப்பியும். அம்மா சொல்றதுலயும் நியாயம் இருக்கு சார். எல்லா ரிலேட்டிவ்ஸும் குழந்தை எப்போ கேட்கவே கூடாது. அது வந்து ஒரு எவல்யூஷனை கொண்டு வாங்கன்னு சொல்றேன். இப்ப நாங்க கேட்க போறது கிடையாது. நமக்கு எதுக்கு சார் வம்பு? நம்ம இருக்கணும் தெரியாம 2 பேரும். நீங்க ஜாலியா இருங்க, உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் முடிஞ்ச அப்புறமா 3 இயர்ஸ் இல்ல 2 இயர்ஸ் எப்போ வேணாலும் நீங்க குழந்தை பெத்துங்கன்னு சொல்றோம். சின்ன சிறுசுங்க இளம் ரத்தம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருப்பீங்க. இப்ப நாங்க பாக்கும் போதோ எங்களுடைய ரிலேஷன்லாம் இன்னும் ஏதாவது விசேஷமா நீ எதுவும் கேட்க மாட்டியா, அப்ப அத வந்து நாங்க உங்ககிட்ட தான் நாங்க காமிக்க முடியும். இதெல்லாம் கொடுமையா இல்லையா? இப்படி ஒரு பதில சொல்லக்கூடாது, அதெல்லாம் ஏற்புடையதல்ல. நீங்க அவங்க கிட்ட பேசணும். இந்த காலத்துல எல்லாம் நம்ம போய் பேச முடியுமா? 2 பேர்கிட்ட கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா ஒழுங்காடுறான்னா கேட்கணும்ல. அவங்க லைஃப் அவங்க பாத்துட்டு போறாங்க, நம்ம போய் பேச முடியாது அப்படின்னு நாங்க எல்லாமே உங்களுக்கு விட்டு கொடுத்தாச்சு. விட்டு கொடுக்குறவையா, அதனால கெட்டு போயிட மாட்டோம். ஏன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே நீங்க வேலை செய்யணும், அதை செய்யணும், ஷேர் பண்ணணும், நீங்க எதுவும் கேட்க கூடாது. நீங்க தூங்கி எழுந்து வந்தாலும் நாங்க எதுவும் கேட்க கூடாது. காட்டெருமை சவுண்ட் படுத்த மாதிரி படுத்து கிடக்குறத. லாஸ்ட்ல குழந்தைக்கும் எங்களுக்கு உரிமை இல்லைனாக்கா நாங்க எங்க என்ன பண்ணி நாங்க வேஸ்டா தானே இருக்கோம். நாங்க அதுக்காக கேக்குறேன். அதுக்கு ஏங்கிட்டு இருக்கோமா, நாங்க அதுக்கு ஏங்கிட்டு இருக்க, நீங்க பெத்து கையில போடுங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நானும் அவரும் திருமணம் செய்து கொண்டு விட்ட பிறகு நாங்க 2 பேரும் ஒரு தனி ஃபேமிலி. இதோட பிரதானமான முடிவுகள்ல எங்களுக்கு தான் முழுமையான அதிகாரம் இருக்கு. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. 2வது இது என்னுடைய பர்சனல் அந்தரங்கம். இத பத்தி வெளியில பேசுறது கொஞ்சம் அசூசையா இருக்குங்கறாங்க. விடுங்க, போட்டு அவங்கள நசுக்காதீங்க. இல்லங்க, இப்ப எல்லாமே ஜெனரேஷன் மாறி போச்சு. இப்போ ஒரு நியூ ட்ரெண்ட்னு போதோ இதை மட்டும் ஏன் நீங்க அந்தரங்கமா நீங்க வந்து ரொம்ப இதுவா பாக்குறீங்க? நாங்க என்ன ஏமாளிகளா? நாங்களெல்லாம் இழிச்சவாயங்களா? எல்லாமே வெளிப்படையா பேசுறீங்க, எல்லாமே வெளிப்படையா பண்றீங்க. அப்ப இதை மட்டும் வந்து அந்தரங்கம் பண்ணும் போது எங்களுக்கு கேள்வி வராத மாதிரியே நீங்க எல்லாமே பேசுறீங்க இல்லையா? சரி, உன் சைட்லயும் ஒரு நியாயம் இருக்கு. I would give it a thought. ஓகே, அவங்க சொல்றது எனக்கு கொஞ்சம் வேலிடா படுது. நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு, என்னடா இந்த மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். இல்ல அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதோ, ஏன்னா அம்மாவே கேட்பாங்க, அதுவே எங்களுக்கு பிடிக்கல. ஆக்சுவலாடா நம்ம வீட்ல எல்லா பெண் குழந்தைங்களும் அவங்க வீட்ல பிரின்சஸ் தான். ஒரே பொண்ணு செல்லமா வளர்ந்துட்டா. நம்ம மேரேஜ் ஆகி போகும்போது இன்னொரு வீட்டுக்கு ஒரு குயினா போறோம், அப்ப நிச்சயமா நமக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கும்ல, செய்ய வேண்டிய விஷயங்கள் கடமைகள் எல்லாமே இருக்கும்ல. ஹே அத்தாய், நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், போஸ்ட் மேரேஜ் ஆனிவர்சரி வரைக்கும் நான் கிச்சனுக்குள்ள போக மாட்டேன். பொறுப்புன்றது வேற, வேலை செய்யறதுன்றது வேற சார். ரெண்டுமே வேற வேற டிபார்ட்மெண்ட் சார். ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க? இப்போ நம்ம மணி மேனேஜ்மெண்ட் இல்ல வீட்டு மேனேஜ் பண்றது அது வேற. ஒரு வேலை அப்படின்னு செய்யும் போது அது வந்து கண்டிப்பா அது வேற. ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க? இப்ப நாங்க எல்லாத்தையுமே நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனா இப்ப வீட்ல இருக்க பெரியவங்களும் ஒண்ணு இருப்பாங்கல்ல, இப்ப அவங்களுக்கு வந்து எல்லார் வீட்லயும் வயசான கட்டை ஒண்ணு இருக்குதுப்பா. ஏன் சின்ன பொண்ணு தானம்மா, அவர் என் மாடி ஏறி போய் துணி காய போடலாமே, அது அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. நான் நினைச்சா பண்ணலாம் சோ, ஆனா பண்ண மாட்டேன். அதுக்கு தானே நம்ம செலக்டே பண்றோம். அந்த மாதிரி ஓகேவா இருக்க ஃபேமிலினா தான் நம்ம போகவே போறோம். சார் இது எனக்கு ஒன்னும் புரியல சார். புரியுற மாதிரியே சொல்றேன் உங்களுக்கு. இப்ப இவங்க வந்து வீட்ல அவங்க அம்மா எதுவும் வேலை வாங்க மாட்டாங்களாம், ஆனா போற இடத்துல மட்டும் பையன் வந்து ஷேர் பண்ணி வேலை செய்யணுமா. கிரைண்டர்ல மாவாட்ட சொல்றாங்க, வாஷிங் மிஷின்ல துணியை துவைக்க சொல்றாங்க. சார் அப்ப நான் எதுக்கு சார் அவங்க வீட்டுக்கு போய் வேலை செய்யணும்? இது என்ன சார் அநியாயமா இருக்கு? அவசரம்னா பக்கத்து வீட்டுக்காரியா வந்து செய்வா. எப்படி தெரியுமா லைஃப், நீ உங்க வீட்ல எப்படி வளர்ந்தியோ அதே மாதிரி தான் நாங்களும் வளர்த்தோம்.
நீ வந்து வேலை செய்யும் போது என் பையனும் செய்வான். என் பொண்டாட்டியாக சமைக்கிறது சாணி எல்லாம் கூட தயாரா இருக்கா. அந்த கண்டிஷன்லாம் லைஃபுக்கு செட்டே ஆகாது. அதுக்காக நான் பண்ணா நீ பண்ணணும், நான் செஞ்சா நீ செய்யணும். பட் இதெல்லாம் லாரிக்கு பின்னாடி வேணா எழுதலாம், ஆனா லைஃபுக்கு செட் ஆகாதுடா. சார் நாளை பின்ன நம்ம இப்ப கண்டிஷன் ஆக்காம போய் நம்மளே எல்லா வேலையும் வாங்கிடுவாங்களோ நம்மளுக்கு ஒரு பயம் கண்டிப்பா இருக்கும் சார். பதட்டமா இருக்குல்ல? பதட்டமா இருக்கா? உன் பயம் எனக்கு நல்லா மூஞ்சில தெரியுதுமா. இப்பவே ரொம்ப பயப்படுற நீ. இன்னும் ஸ்டவ்வே பத்த வைக்கல, அதுக்குள்ள ஸ்ட்ரைக்கு. நீங்க என்ன சொன்னீங்க? வேலை செய்யற பொண்ணுக்கு தான் நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு சொன்னீங்களா? அப்படிலாம் இல்லையே, வேலை செய்யாத பொண்ணுங்களுக்கும் ஹெல்ப் பண்ணு தான் அவங்க கேட்டாங்க. எனக்கு உறவு முக்கியம் இல்லடா, நீடா நாயமுடா. வேலைக்கு போற பொண்ணுங்களுக்கே நாங்க சமைப்போம், துணி துவைச்சு போடுவோம். ஏன் அது வேலைக்கு போறவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணலாமே? ஹெல்ப் பண்ண யாருக்கு வேணா பண்ணலாம். மாமியார் மருமகளை பத்தி எத்தனை மெகா சீரியல் எடுத்தாலும் நீங்க திருந்தவே மாட்டீங்களா? வேலைக்கு போகாம வீட்டுல மருமக வந்து கட்டில படுத்துக்கிட்டு மாமியார் வேலை செய்யுமா? எந்த காலத்துல எப்படி நடக்க முடியாத விஷயத்தெல்லாம் நினைச்சு பார்த்து குழம்பிக்கிறேன். ஈக்குவாலிட்டி வேணும், ஈக்குவாலிட்டி வேணும். அதுக்கு தான் அவங்க சொன்னாங்க வேலை செய்யாத பொண்ணுங்களுக்கும் ஹெல்ப் பண்ணு தான் அவங்க கேட்டாங்க. அவங்க எனக்கு தெரியும், குத்துற பாத்துக்க. உங்ககிட்டே பாகுபாடு இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? இந்த பொண்ணு சம்பாரிச்சு என் குடும்பத்துக்கு கொடுக்குது, அப்ப அந்த பொண்ணுக்கு நான் உதவலாம். இல்லைனா வீட்டு வேலை தான் உன்னுடைய பொறுப்பு. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். இந்த பொண்ணுங்க வேலைக்கு போறாங்களோ வேலைக்கு போகலையோ, அவங்க வைக்கிற சார்ஜ் ஒண்ணுதான். வீட்டு வேலை முழுக்க என்னோடதுன்னு நீங்க என்ன முடிவு எடுத்துட முடியாது. இதுவே என் கட்டளை, இதுவே என் சாசனம். சாணிய வாரி உன் மூஞ்சில தான் பூசணும். தேங்க்யூ, தேங்க்ஸ் a lot. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நன்றி மக்களே. இந்த வீடியோ ஓரளவுக்கு எண்டுக்கு வந்துருந்துச்சு. எம்மகிட்ட முடிச்சுப்பா. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தயங்காம டிஸ்லைக் பண்ணுங்க. அந்த சப்ஸ்கிரைப் அடுத்து ஒரு அமேசிங் நீயா நான் கண்ணல மீட் பண்ணலாம். பாய் பாய். அசால்ட் ஆறுமுகம் அடுத்த ஆபரேஷனுக்கு ரெடி ஆயிட்டான்டா.